ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, டயபெட்டிக் அப்படின்ற ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அது ஒவ்வொரு ஸ்டேஜாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் அதில் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் வருது. அதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எங்களோட சிகிச்சை மையத்தில் வர்றவங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா அந்த கண் பாதிக்கப்பட்டுருச்சுங்க, கண்ணில் கேட்ராக்ட் இருக்குதுங்க, கண் எரிச்சல் இருக்குதுங்க, கண் அப்படியே பார்த்திங்கன்னா பொங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கண்ணில் பிரச்சனை ஏற்படுது. இது ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கண்ணில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சரியான புரிதலுக்குள்ளே போனோம்னா அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சி குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியாக அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வரலாம். என்ன ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளை நம்மளுடைய பதிவுகளில் சொல்லிட்டு வந்திருப்போம். டயபெட்டிக் அப்படின்னா அவர்களுக்கு கல்லீரலும் மண்ணீரலும் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. கல்லீரல் சூடாக இருக்கப்படும் பொழுது அவர்களுடைய கண்ணில் பிரச்சனையை காமிக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கல்லீரல் அது போக பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்களை முழுவதும் கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய கண்ணு, இந்த கண்ணுக்கு பின்னாடி மூளை இல்லையா, அதாவது மூளைக்கு முன்னாடி தான் அந்த கண் இருக்குது. இதிலிருந்து கண்ணிலிருந்து 5 லட்சம் நரம்புகள் நம்மளுடைய மூளையோட கனெக்ட் ஆகிருக்குது. இதுக்குள்ளே போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது நம்மளுடைய மயிரிலை அளவுக்கு இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், அதாவது மைக்ரோ கேப்லரி பிளட் வெசல்ஸ். பிளட்டு அதிகமாக கழிவுகளாகவும் பிளட்டில் அதிகமாக வெப்பமாகவும் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த மைக்ரோ கேப்லரியில் ஃபுல்லாக என்ன ஆயிரும், பிளாக் ஆகிடும். மெயினாக அது ஒரு ரீசனுங்க. இப்போ டயபெட்டிக்காக நம்ம அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை எடுத்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணப்படும் பொழுது இந்த மருந்து மாத்திரைகள் அனைத்தும் நம்முடைய ரத்தத்தில் தான் கலக்கப்படுதா. ரத்தத்தோட அடர்த்தி கூடுமா, அது மைக்ரோ கேப்லரியில் இருக்கக்கூடிய மைக்ரோ கேப்லரி வெசல்ஸில் எல்லாத்துலேயும் இது மாதிரி பிளாக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொண்டு இருக்குது. இந்த சூடு, இந்த வெப்பம் நம்மளுடைய கண் பகுதியை தாக்குது. கல்லீரல் சூடு நம்மளுடைய கண் பகுதியை தாக்குது. அதனால் உள்ளே பார்த்திங்கன்னா பிளட் அதிகமான ஹீட் ஆகிடுது. அங்கே நர்வஸ் செல்ஸ் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ கண் பார்வை குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள கேட்ராக்ட், அங்கே புற விழுந்துச்சுன்னு சொல்லி கேட்ராக்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்படி பல டிஸ்டர்பன்ஸ் நம்மளுடைய கண்ணிலேயே கொடுக்க ஆரம்பிக்குது. கண் புருவத்துக்கு கீழே சில பேருக்கு வீக்கம் வரும். கண்ணோட புருவத்துக்கு மேலே, அதனால் கண்ணுக்கு மேலே இந்த பகுதியில் சில பேருக்கு வீக்கம் வரும். ஓகேங்களா, இந்த வீக்கம் வருதுன்னா கூட இதுவும் ஒரு உடலின் மொழி தான். ஓகேங்களா, கண்ணுக்கு கீழே அந்த மாதிரி வீக்கம் வருது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா கிட்னியோட எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கண்ணுக்கு மேலே இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு டயபெட்டிக், சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் சுகரு கொஞ்சம் கூடி இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, பாருங்கள், இப்படிலாம் உடலின் மொழி கண்ணை சுற்றி இப்படி காமிக்கும். இன்னும் சொல்ல போனால் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நிலையையும் கண்ணில் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். முன்னாடிலாம் கண்ணை பார்த்து தானே செக் பண்ணாங்க இல்லையா, உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதே முதல்ல. சரிங்களா, கண்ணை பார்த்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஐரிடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐரிஸில் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே தெரியும். அப்போ கண்ணுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. பார்த்திங்களா, இந்த கண்ணில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை நம்ம கூல் பண்ணுறது மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குங்க நம்ம உடம்புல. ரொம்ப ஈஸியான ஒரு தொழில்நுட்பம், ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக்கு, நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு டெக்னிக். கண்ணை குளிர்ச்சிப்படுத்துறது, அதாவது கண் குளியல். ஆமாம், இந்த கண் குளியல் பண்ணியிருக்கிறீங்களா? ரொம்ப ஒரு சிம்பிளான இந்த ஒரு விஷயத்தை நிறைய கண் குளியல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணுக்கு ஒரு கப்பு இருக்கும்ல, அந்த கப்பை வாங்கி கண்ணில் வச்சு நாங்கள் ஐ வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குளியல் கிடையாது. அந்த மாதிரி வைக்கப்படும் பொழுது உங்களுக்கு கண்ணில் இங்கே தான் கூலிங் ஆகும். இங்கேருந்து போய் கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்த முடியாது, உங்களுடைய உடல் உறுப்புகளை குளிர்ச்சிப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ். ஓகே, என்ன பண்ணலான்னா ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக உள்ளே முங்க போகிறீங்க. அந்தளவுக்கு அந்த டப்பு அந்த டெப்த் இருக்கணும். ஓகேங்களா, ஒரு டப்பு எடுத்துங்க. இல்லைன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குளியல் டப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்புலேயே கூட ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிருப்பீங்களா, அதை பிடிச்சிங்க. அதில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் உள்ளே ஃபுல்லாக முங்கணும். காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது, அவ்வளோதான். காதுக்குள்ளே தண்ணி போயிடாமல் இந்த அளவுக்கு ஃபுல்லாக முங்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும்ல, மூச்சு கொஞ்சம் நேரம் அடக்கிக்கணும். ஓகேங்களா, கையை வச்சு அடைக்க தேவையில்லை, கொஞ்சம் மூச்சு அடைக்குங்க. அடக்கிட்டு கண்ணை திறந்து விட்டுருங்க. கண்ணை ஓப்பனில் வச்சுருங்க. கண்ணு சுற்றணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, கண்ணை சும்மா அப்படி திறந்துருந்தால் போதும். உங்களுடைய நாக்கு லேசாக அப்படியே தண்ணியில் அலசுங்க. டப்பன்னு அலசுனீங்கன்னா அந்த தண்ணி மூக்கில் ஏறும் இல்லையா, அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அதனால் லேசாக நாக்கு அலசுங்க, உள்ளே முங்கிருங்க. எவ்வளோ தொலைக்கு மூச்சு அடக்கி இருக்க முடியுமோ இருங்க, எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு திரும்ப நார்மல் பிரீத் விட்டுருங்க. எகைன் திரும்பவும் உள்ளே முங்குங்க. கண்ணை திறந்துருங்க, மூச்சை அடக்கிடுங்க, நாக்கை லேசாக அலசுங்க.
திரும்ப எந்திரிங்க. அகைன் நார்மல் ப்ரீத் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் இன்னொரு முங்குங்க, மூச்சு அடைக்குங்க, கண்ணை திறந்துருங்க, நாக்கு அலசுங்க. இதே போல் ஒரு வேளையில் 6 முறை குறைஞ்சபட்சம் முங்கி எந்திரிக்கணும். அதிகபட்சம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம், 10 முறை 15 முறை கூட பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 6 முறை நீங்கள் வந்து முங்கி எந்திரிக்கணும். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். உங்களுடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே கூலிங் ஆகும். ஏன்னா அதனுடைய நேரடி வெளிப்புற உணர்வு உறுப்புகள் தான் நம்மளுடைய முகம். அதாவது கண்ணு நேரடியாக கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தும், உங்களுடைய மூக்கு நேரடியாக நுரையீரலை குளிர்ச்சிப்படுத்தும், நேரடியாக பெருங்குடலை குளிர்ச்சிப்படுத்தும். உங்களுடைய மூக்கானது நேரடியாக பெருங்குடலை குளிர்ச்சிப்படுத்தும். அப்போ என்ன ஆகும்? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதடு பகுதி, உதடு நேரடியாக உங்களுடைய மண்ணீரலை குளிர்ச்சி அடைய செய்யும். உங்களுடைய நாக்கு பகுதி நேரடியாக உங்களுடைய இருதயத்தை குளிர்ச்சி அடைய செய்யும். உங்களுடைய சிறுகுடலை குளிர்ச்சி அடைய செய்யும். உங்களுடைய வயிறு பகுதியை குளிர்ச்சி அடைய செய்யும். இங்கே பண்ணுறதுல எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்களேன். நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். டெய்லி தினமும் இந்த ஐவாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா. அதனால் ஐவாஷ் பண்ணுறதுனால ஏதோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கும்னு இல்லைங்க. கண்ணு குளிர்ச்சி அடையும், கண்ணு சரியாயிரும் அப்படின்றது மட்டும் இல்லை. இதன் மூலமாக உள்ளுறுப்புகள் அனைத்தும் குளிர்ச்சி அடையும். அப்போ என்ன நடக்கும்? உங்களுடைய ரத்த ஓட்டமானது சீராக ஓட ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டமானது சீராக ஓட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோ கேப்லரி வெசில்ஸ் அது முதற்கொண்டு கிளியராக பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிச்சிடும். அப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள்ன்றது வந்து நம்ம வந்து ஈஸியாக வெளிவர முடியும். அதனால் ஐ வாஷ் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான மெத்தடை நீங்கள் வந்து தினந்தோறும் முடிஞ்சால் காலை மாலை 2 வேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ வாஷ் மெத்தடை பண்ணுங்கள். இது நோயாளிகளாக இருக்கிறவங்க தான் பண்ணணுமா? கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களை நோயாளிகளாக மாற்றாமல் காப்பாற்றி கொண்டு வந்துடும். இல்லை நாங்கள் கடுமையான கிரானிக்கான டிசீஸ் நாங்கள் நிறைய வச்சுக்கிறோம், என்ன டிசீஸ் வேணாலும் இருக்கட்டும், இந்த ஐ வாஷ் மட்டும் பண்ணுங்கள். இந்த ஐ வாஷை தொடர்ந்து பண்ணுங்கள். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா 95% நோய்கள் உடலில் உள்ளுறுப்புகள் அதிகப்படியான சூடாவதால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசர்ச் சொல்லுது. நீங்களும் எல்லா நோயும் ஒரு பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுறுப்பு சூடாக இருக்குது, ஆர்கன் சூடாக இருக்குன்றது தான் உங்களுக்கே வந்து கிடைக்கும். அப்போ அதை குளிர்ச்சிப்படுத்திட்டோம்னா டோட்டலாக நிறைய எல்லா டிசீஸ்லேருந்தும் வெளிவருவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் டயபெட்டிக்னால தான் ஏற்படக்கூடிய இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதியை தான் நம்ம சரி செய்கிறதுக்கு இதை பயன்படுத்தணும்னு கிடையாது. உங்களுக்கு கண்ணு நல்லா ஷார்ப்பாக தெரியணுமா? படிச்சுக்கிட்டு இருக்கேங்க, நான் வந்து 2வது பெஞ்சில் பெஞ்சில் உட்காந்தா தான் தெரியுது, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா போர்டு தெரியலை அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? டெய்லி பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகளை அது மாதிரி டெய்லி பண்ண சொல்லுங்கள். என்ன மாற்றம் நடக்குன்னு பாருங்கள். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னாங்க, கான்சன்ட்ரேஷன் பவர் உங்களுக்கு கூடும். இந்த ஐவாஷ் பண்ணுறதுனால கான்சன்ட்ரேஷன் பவர் உங்களுக்கு கூடும், ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் படிக்கப்படும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பது அனைத்தும் ஈஸியாக வந்து பதிவாகும். ஒன்று. இன்னொரு விஷயம், நைட்டு நல்ல தூக்கம் வருங்க. நீங்கள் பிறண்டு படுக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஐவாஷ் பண்ணி பாருங்கள், நல்ல தூக்கம் வரும் சூப்பராக. தொடர்ந்து இந்த ஐவாஷ் அப்படின்ற இந்த மெத்தடை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏகப்பட்ட மாற்றத்தை நீங்கள் வந்து உங்களால் உணர முடியும். உங்களுடைய சர்க்கரையின் அளவும் குறையும். டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை வராமல் நம்ம தடுக்கப்படலாம் ஆரம்ப கட்டத்திலேயே இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா. இந்த ஐவாஷ் அப்படின்றதும் ஏதோ சும்மா கண்ணை கழுவுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைங்க. இதுவும் ஒரு சிகிச்சை தான். அதனால் இந்த சிகிச்சையை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சில முறைகள்லாம் இருக்குது. எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது வந்து சுடுதண்ணியில் பண்ணக்கூடாது, நார்மல் வாட்டரில் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் போர் வாட்டரில் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட். நல்ல தண்ணியில் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு குளோரின் கலந்த வாட்டர் வருது பார்த்தீங்களா, அந்த வாட்டரில் பண்ணாதீங்க. குளோரின் கலந்த வாட்டரில் நீங்கள் பண்ணக்கூடாது, அது கண்ணன்னு நமக்கு எடுத்த மாதிரி ஆகி போயிடும். சப்போஸ் வீட்டில் வந்து நீங்கள் வந்து போர் வாட்டர் இருக்குது, அதில் ஆர்ஓவில் போட்டிருக்கீங்களா பண்ணிக்கலாம், அல்லது நல்ல தண்ணியில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது மினரல் வாட்டர் நல்ல தண்ணியில் அதில் பண்ணுங்கள். அங்கெல்லாம் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் சொல்கிறது போர் வாட்டர் தான் இதுக்கு பெஸ்ட். நீங்கள் பாருங்கள், இந்த மீனவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாராவது கண்ணாடி போட்டிருந்தாங்களா பாருங்களேன். இப்போ போட்டுக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் மீனவர்கள் யாரும் கண்ணாடி போடலை. அந்த கடலுக்குள்ளே இறங்கி உள்ளே போய் முத்தெடுக்க போகும்பொழுது அவங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டு உள்ளே போய் முத்தெடுக்க முடியுமா? பார்த்தீங்களா? யாராவது அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களா பாருங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் கண் நல்லா ஷார்ப்பாக தெரியறதுக்கான காரணம் அங்கே உள்ள உப்பு தண்ணியும் ஒரு காரணமே. நீங்கள் வந்து அந்த உப்பு தண்ணியில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐவாஷ் பண்ணணும். அதுதான் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஈஸியான ஒரு டிப்ஸு ஒன்று சொல்கிறேன். அதையுமே வந்துட்டு
ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும், கண்ணு ஷார்ப்பாக தெரியும். என்ன அப்படின்னா, விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விளக்கெண்ணெயை நம்ம டெய்லி நைட்டு ஒரு சொட்டு கண்ணில் விட்டுக்கிட்டே வாங்க. என்ன மாற்றம் நடக்கும் தெரியுங்களா? கண்ணு ஷார்ப்பாக தெரியும், கண்ணு குளிர்ச்சி அடையும், கண்ணு ரெட்டிஸ் ஆகிறது கிளியர் ஆகும். கண்ணில் ஏதாவது நரம்பு புடைச்சிக்கிட்டு இருக்குது, ரத்த குழாய் வீக்கம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் மட்டும் நைட்டு ஒரு சொட்டு விட்டுக்கிட்டே வாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் கழித்து, குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து திரும்பவும் போய் ஒரு ஸ்கேனே பாருங்கள். நரம்பு புடைச்சிக்கிட்டு இருக்கிறது சரியாயிரும், அந்த ரத்த குழாய் வீக்கம் இருக்கிறது சரியாயிரும், பிளட் வெசல்ஸ் பிளாக் இருக்கிறது சரியாயிரும், கண் பார்வையும் ஷார்ப்பாக தெரியும். உங்களுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். மைனஸில் இருக்குது அப்படின்னா அது நியூட்ரலுக்கு வரும். அது மாதிரி ஒரு விஷயத்தை அது பண்ணி கொடுக்குங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு பரீட்சை எழுத போகிறோம். பரீட்சை எழுத போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிட் அடிக்கிறாரு. அதை வந்து சூப்பர்வைசர் வந்து அங்கே சூப்பர்வைசிங் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு டீச்சர், அவங்க வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்கல்ல, கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிட்டு பார்க்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி, சரிங்களா? இந்த பிட் பேப்பரை கண்டுபிடிச்சதுக்கோ அல்லது அவங்கள வந்து வாட்ச் பண்ணும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதை நம்ம பயன்படுத்துவோம். கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு பார்க்குறாங்க. அது என்ன கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிட்டு பார்க்குறாங்க? கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றுனா கண்ணு அவ்வளவு ஷார்ப்பாக தெரியுன்றதை அப்படி ஒரு மறைமுகமாக அதுக்குள்ளே சொல்லி வச்சுக்கிறாங்க பாருங்களேன். கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி நம்மளும் அது மாதிரி ஷார்ப்பாக பார்க்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் இரவு ஒரு சொட்டு விட்டு பாருங்கள், கண் எவ்வளோ ஷார்ப்பாகுதுன்னு பாருங்கள். அது மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு. இந்த மாதிரி ஐ வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் குளியல், இரவு இந்த கண்ணுக்கு விளக்கெண்ணெயை ஒரு சொட்டு விடுங்க. ரொம்ப அருமையாக டயபெட்டிக் ரெட்டினோபதி வராமலே நம்ம வந்து தடுக்க முடியும். இந்த டிப்ஸை